நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ற இந்த சேனல் மூலமா இன்னைக்கு ஒரு அருமையான தகவலை பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. இப்போ இந்த வீடியோவில் இந்திய ரூபாய் நாணயங்கள் எங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதில் இந்தியாவில் டெல்லி, மும்பை, கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் ஆகிய 4 இதில் தயாரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 4 பிளேஸ்லயும் இந்திய ரூபாய் நாணயங்கள் தயாரித்து வெளிவிடுறாங்க. ஆனால் இந்த ரூபாய் நாணயங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நிறைய பேருக்கு தெரியாது ரூபாய் நாணயங்கள் இந்த 4 பிளேஸ்ல எந்த பிளேஸ்ல தயாரிக்கப்பட்டதுன்னு கூட நம்மளால ரூபாய் நாணயத்தை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? எப்படின்னு பாக்குறீங்களா? இன்னும் இல்லை. அதாவது அந்த ரூபாய் நாணயத்துக்கு கீழே வருஷன் போட்டிருப்பான், வருடம். அதாவது 2000, 2005, 2010, 2015 சொல்லிட்டு வருடம் போட்டிருப்பான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த சிம்பிள்ஸை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அந்த நாணயத்துக்கு கீழே அந்த வருஷம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த வருஷத்துக்கு கீழே ஒரு புள்ளி மட்டும் இருந்ததுன்னா அது டெல்லியில தயாரிக்கப்பட்டதா அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் டைமண்ட் வடிவம், அந்த வருஷத்துக்கு கீழே டைமண்ட் வடிவம் மாதிரி ஒரு சிம்பிள் இருந்ததுன்னா அது மும்பையில தயாரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அந்த நாணயம். அதுக்கப்புறம் ஸ்டார் வடிவத்துல, அதாவது நட்சத்திர வடிவத்துல அந்த வருஷத்துக்கு கீழே நட்சத்திர வடிவில் இருந்ததுன்னா, குறி இருந்ததுன்னா அது ஹைதராபாத்ல தயாரிக்கப்பட்டதா அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் எந்த ஒரு குறியுமே இல்லாம சில நாணயங்கள் இருக்கும், அந்த நாணயங்கள் கொல்கத்தாவில் தயாரிக்கப்பட்டதா அர்த்தம். சரிங்களா? ஆனா இது உண்மையான விஷயம். இதை வச்சுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.